வணக்கம் 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 மக்களே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோங்க. ஸ்ரீலங்கா லக்ஷனா ரொம்ப நன்றிப்பா. அப்புறம் ஸ்ரீலங்கா சௌந்தர்யா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கூத்தமுண்டி அம்பிகா ரொம்ப நன்றிப்பா. நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மறக்காம அக்கா டான்ஸ் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே உங்க பேரையும் ஒரே கமெண்ட் பண்ணீங்கன்னா அடுத்த வீடியோல அக்கா வந்து சொல்லுவேனா. வரட்டா. எப்படியோ உங்க அத்தை நம்மளுக்கு சொன்ன மாதிரியே தனியா ரூம் கொடுத்துட்டாங்க. எங்க அத்தை இந்த விஷயத்துல எல்லாம் கரெக்டா இருப்பாங்க. ஆ, பார்த்தாலே தெரியுது. ஆமா, நான் உங்களை எப்படி கூப்பிடட்டும்? அது ஓ இஷ்டம்தான். ஏன் மாமான்னு கூப்பிடலாம், டேய் அருண் அப்படின்னு கூப்பிடலாம், போடவாளன்னு கூட கூப்பிடலாம். அது ஓ இஷ்டம்தான். இப்ப எல்லாம் அப்படித்தான் சொல்லுவீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஏகப்பட்ட ரூல்ஸ் போடுறது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பாரு மாமா உன்னை எப்படி தாங்குறேன்னு. நீ என்னை ரொம்ப குறைச்சி எடை போட்டுட்ட. மாமாவை பத்தி உனக்கு தெரியவே இல்லை. எப்பயுமே உனக்கு பிடிச்சது மட்டும்தான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். உன்னை சந்தோஷமா வச்சுப்பேன், பயப்படாத. நான் எதுக்கு பயப்படணும்? என் ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் ஆகி 1 வருஷம் ஆச்சு. அவ தான் சொன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி பேசுறதுலாம் எதுவுமே கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்கவே நடக்காதுன்னு. அதான் நான் சொன்னேன். அவளும் அவ ஹஸ்பண்டும் கல்யாணத்துக்கு முன்னாடி அவ்வளோ ஜாலியா இருப்பாங்க. அவளுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சோ 1 மாசத்துல இருந்து எப்பயுமே ஸ்டேட்டஸ் சோகமாவே தான் வைப்பா. அதை நினைச்சு நீ ஏன் ஃபீல் பண்ற? மாமா எப்பயுமே உன்னை கண்ணுக்குள்ள கண்ணா வச்சு பாத்துப்பேன். ஷோ, ரொம்ப ஓவரா பேசுற மாதிரி தெரியுது. டேய் மச்சான், என்னடா இவ்வளோ நேரம்? டேய், நான் வந்து 1 நிமிஷம் கூட ஆகலடா, அதுக்குள்ள தேடி வந்துருவீங்க. அச்சோ, டிஸ்டர்ப் பண்ணிட்டனோ? அதெல்லாம் ஒரு மண்ணும் இல்லடா, ஏன்டா நீ வேற. கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய பேசிக்கோங்கடா. இப்ப கொஞ்சம் வரியா வெளியே. ஏங்க ஸ்ருதி, மாப்பிள்ளை சார வெளியே கூட்டிட்டு போலாமா? அது உங்க இஷ்டம். அதெல்லாம் இல்ல, உங்ககிட்ட பர்மிஷன் வாங்காம கூட்டிட்டு போக முடியாதுல்ல, அதான் கேட்டேன். அதெல்லாம் என்கிட்ட ஒன்றும் கேட்க வேணாம். உங்க மாப்பிள்ளை சார் வந்தா நீங்க தாராளமா கூட்டிட்டு போலாம். அப்ப அவனை மயக்கி வச்சுட்டீங்க. ஆமா ஆமா, உங்க ஃப்ரெண்ட மயக்கிட்டாலும். என் ஃப்ரெண்டு பொண்ணுங்கன்னா போதும் அப்படியே மயங்கிடுவான். டேய், என்ன சொன்னீங்க? இல்லைங்க, அவன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுகிட்ட அடிமையா இருப்பான்னு சொல்ல வந்தேன். என்ன வெளியே ஒரே சவுண்டா கேக்குது? ஆமாண்டா மச்சான், வாடா வெளியே போய் பாப்போம். ஆமாங்கம்மா. இல்ல இல்ல, யார்கிட்டயும் பேசாம உம்முன்னு உட்கார்ந்திருக்கியே, அதான் கேட்டேன். நல்ல பொம்பளை பிள்ளை கலகலன்னு பேசி சிரிக்க வேணாமா? ஷோ, நான் வந்ததே பெருசு, இவங்க வேற கலகலன்னு சிரிக்கிறதான். ஏன் மருமகளை பாரு, வாயை திறந்தன கலகலன்னு பேசிக்கிட்டே கிடப்பா. வாயை மூட வைக்கிறதே கஷ்டம். என் மவனை பாரு, அவ கட்டினதுல இருந்து பேசி பேசி எல்லச்சு போய் கிடைக்கான். என்ன வேணும் சொல்ற? நான் இந்த வீட்டுக்கு சம்மந்திதே. பயப்படாம பேசுதா, வாயவே திறக்க மாட்டேப்போ. அடியே நெட்டவள்ளி. சொல்லுங்க அங்கிள், இங்கேயுமே நீ விட்டு உங்களால போக முடியலையா? வந்து வந்து உரசிக்கிட்டே இருக்கீங்க. உங்க பொண்டாட்டிக்கு வெக்கம் வருமா வராதா? இப்படி உரசிக்கிட்டே இருந்தீங்கன்னா சின்ன பிள்ளைகளா இருக்குங்க, பார்த்துச்சுன்னா என்ன நினைக்குங்க? இங்கே பாரு, ரொம்ப ஓவரா பேசாத. மிதிச்சுன்னா 8 ஊர் தள்ளி போய் விழுவ பாத்துக்க. எனக்கு இங்க பொழுதே போலடி, உனக்காக தான் இங்க வந்தனே. எங்க ஊர் தான் எனக்கு லாய்க்கு. கம்பெனி கொடுக்க கூட ஒருத்தனும் வரமாட்டியா என் கூட. இவர் பெரிய மினிஸ்டர், இவருக்கு கம்பெனி கொடுக்க வராகலாம். சம்மந்தி, நிச்சயத்தை ரொம்ப அசத்திப்பிட்டீங்க. ஆமா சமந்தி, என் பேத்தியோடது இல்லையா, நானே தான் அம்பிட்டு டெக்கரேஷனும் பண்ணேன் சமந்தி. நான் கூட நினைச்சேன் சும்மா வீட்டில் அப்படி நிற்க வச்சு பண்ணி முடிச்சிருவீங்கன்னு. ஏதோ பரவாயில்ல, டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க. ஏமா, எங்களை பத்தி என்ன நினைச்ச? கல்யாணத்தை பாரு, அதுக்கு மேல அட்டகாசமா பண்ணிடுவோம் பாத்துக்க. பண்ணுனா பெருமை தான் எங்களுக்கு. அடே, என்னடா பண்றீங்க புதிய இடத்துல நின்றுக்கிட்டு? இங்கே வந்து உங்க அலப்பற தாங்க முடியல. எத்தே, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லைங்கத்தே. உங்க மயன் விடவே மாட்டாருங்கத்தே. உங்க மயனுக்கு துணைக்கு ஆள் வேணுமாமா. நான் போய் உட்காந்துட்டு இருக்க முடியுமா துணைக்கு? எங்க வீட்டுல நான் தான் இறங்கி வேலை பார்க்கணும். சரி, அப்ப நானே என் மகன் கிளம்பட்டுமா ஊருக்கு? ஏத்தே இப்படி மானத்தை வாங்குறீங்க? சம்மந்தி வீட்டுக்கு வந்தமா, 4 புடி புடிச்சமா, நல்லா சாப்பிட்டு போங்கத்தே. உடம்பெல்லாம் அப்பதான் நல்லா தேரும், கொள்ளு கொள்ளுன்னு இருப்பீங்க. நான் கொழு கொழுன்னு இருக்கது இருக்கட்டும், நீ முத கொழு கொழுன்னு ஆகு. பாக்குறவங்க கேக்குறாங்க உன் மருமகளுக்கு ஒண்ணும் போட்டது இல்லையான்னு. என்னங்கத்தே பண்ண சொல்றீங்க? மனசு நிறைய அம்பிட்டு கஷ்டம், அதுல உடம்பு எப்படி வரும்? அப்படி என்ன உனக்கு கஷ்டம்? ஆனா உன அம்மா வீட்டுக்கு வந்துடுற. பிள்ளைங்கள உன் புருஷனை எல்லாத்தையும் நான் தான் பாத்துக்கிறேன். இது என்ன உனக்கு கஷ்டம்? எத்தே, நோண்டி நோண்டி கேள்வி கேட்காதீங்க தே. எனக்கு கேள்வி கேட்டா பதில் சொல்லவே பிடிக்காது பாத்துக்கோங்க. பதில் சொல்ல தெரியலைன்னு சொல்லு, பதில் சொல்ல பிடிக்காதான். இந்தா மாம்சே, கண்ணாடியை புடிங்கிட்டு கண்ணை நோண்டி விட்டுருவேன் பாத்துக்கோங்க. நீ செஞ்சாலும் செய்வடி.
ஓன்ட்டையில நைட்டு தூங்கும் போது கூட ஜாக்கிரதையா தான் இருக்கணும். மவனே நானே டெய்லி பார்த்து பார்த்து தான் தூங்குறேன், ஏதாச்சும் பண்ணிடுவாளோன்னு பயத்துல. அத்தே உங்களெல்லாம் அப்படி எதுவும் பண்ண மாட்டேங்க தே. நீங்க தான் என் முதுகு எலும்பு. நீங்க இல்லைன்னு என்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க தே. நல்ல ஐஸ் வைக்க கத்திரிக்கடி கத்திரிக்க. எத்தே எனக்கு ஐஸ் விற்க கூட தெரியும், ஐஸ் வைக்க தெரியாதுங்க தே. சரியான அரமெண்டல் பொண்டாட்டியை பிடிச்சி வச்சிருக்கடா. இன்னைக்காச்சும் உனக்கு தெரிஞ்சிச்சு அது அரமெண்டல் பொண்டாட்டின்னு. அரை கிறுக்கா, அரமெண்டல் பொண்டாட்டினா நீ தான் அரமெண்டல், நான் தான் உன் பொண்டாட்டி. இதுதான் அரமெண்டல் பொண்டாட்டி. இது தெரியாம ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்காங்க பாரு. இதுலலாம் நல்ல வேக்கானமா இரு, மத்த விஷயத்த எல்லாத்துலயும் கோட்டை விட்டு. ஒரு 10வது கூட பாஸ் ஆகல, பேச வந்துட்டா பாரு. எத்தே நீங்க கலெக்டருக்கு முடிச்சிருக்கீங்களா? சொல்லுங்க, உங்ககிட்ட கேட்டு கத்துக்கிட்டு நான் போய் எழுதிட்டு வந்துடுறேன் பரீட்சை. ஆமா ஆமா, கலெக்டருக்கு படிச்சிருந்தா உன்னையே மருமகளா நான் எடுத்துக்க போறேன். அப்புறம் என்னங்கத்தே, வாயை மூடிக்கிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருங்க. நான் போய் சொந்த பந்தத்தெல்லாம் கவனிச்சுட்டு வந்துடுறேன். ஆமா ஆமா, நீ கவனிச்சுதான் 2ஆ போச்சு, போடி போ. இவங்க எல்லாரும் தான் இப்படி பேசிட்டு இருக்காங்களா? நான் ஏதோ சண்டையாயிடுச்சுன்னு பதறி அடிச்சு ஓடியாரு. அப்புறம் படத்துல மாதிரி தான் என் கதையும். அரே மாப்பிள்ள சார், இங்க என்ன வேலை மாப்பிள்ள சாருக்கு? பொண்ணு கூட தனியா ரூம்ல தானே அடைச்சு வச்சுட்டு வந்தேன், நீங்க எதுக்கு ஓடியாந்தீங்க? என்னது, பொண்ணு கூட அடைச்சு வச்சுட்டு வந்தியா? கிறுக்கி மாதிரி ஏதாச்சும் பண்ணி வச்சுட்டு இருக்காதடி. பொண்ணையும் மாப்பிளையும் தனியா பேச விடக்கூடாதடி. அத்தே அரமெண்டல் அத்தே, கொஞ்சம் கம்மி இருங்கத்தே. மாப்பிள்ள சார் முன்னாடி அக்காவோட இமேஜை ஸ்பாயில் பண்ணிடாதீங்க சொல்லிட்டேன். என்ன மாப்பிள்ள, பொண்ணு கூட பேசிட்டீங்களா? பேசிட்டு தான் இருந்தோம். என்ன சவுண்டா இருக்குன்னு வந்து பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஓ, பார்த்துட்டு மறுபடியும் போறீங்க. அப்ப இன்னும் பேச முடியல. கொஞ்சம் பேசுறதுக்கு, கல்யாணத்துக்கு அப்புறம் பேசுற கொஞ்சம் வச்சிருங்க மாப்பிள்ள. அப்புறம் போர் அடிக்கும்ல, அதான் சொல்றேன். அடிய நெட்டவெளி, மாப்பிள்ளைகிட்ட போய் இப்படி பேசிட்டு இருக்க? சரி சரி, எல்லாரும் ஓடியாங்க ஓடியாங்க, பந்தி போட போறாங்களா, ஓடியாங்க ஓடியாங்க. இவ புத்திய காமிச்சிட்டா பாரு.